வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட 5th எபிசோட். இன்னைக்கு 2012ல நம்ம விஜய் நடிச்ச நண்பன் படத்துல இருந்து ஒரு டயலாக் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். விஜய் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, வெற்றிக்கு பின்னாடி போகாத, உன் திறமைய வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சுக்கிட்டே இரு, வெற்றி உன் பின்னால வரும் அப்படின்னு சொல்லுவாரு. யோசிச்சு பார்த்தா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம வெற்றி அடையணும்னு சொல்லி கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. அதாவது வெற்றியை இலக்கா வச்சுக்கிட்டு அதை அடைய அதுக்கு என்ன பண்ணணும்னு பேக்வொர்க் பண்ணிருக்காங்க. ஹைஸ்கூல்ல இந்த குரூப்பு, காலேஜ்ல இந்த கோர்ஸ்னு எல்லாமே ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்றோம். மார்க், ரேங்க், மெடல்னு எல்லாமே வெற்றியை குறிக்கிற விஷயத்துக்கு பின்னாடி தான் நம்ம ஓடுறோம். ஆனா வெற்றிங்கிறது திறமைக்கும் கடின உழைப்புக்குமான விருது. வெற்றி பின்னாடி போறதுனால நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல எல்லாமே ரிசல்ட் பேஸ்டா இருக்கு. ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்டிவ் கத்துக்கிறது, அது மூலியமா மார்க் எடுக்கிறது. ஆனா இப்போ மார்க் எடுக்கிறதுக்காக படிக்கணும்னு ஆயிடுச்சு. கத்துக்கிறதோட ப்ராசஸ்ல மார்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு பை ப்ராடக்ட் தான். இந்த கத்துக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் திறமைய பத்தினது. ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா இல்லைங்க. இப்போ நம்ம வண்டி ஓட்டுறதே எக்ஸாம்பிளா எடுத்துப்போமே. அது இம்ப்ளிசிட் மெமரியில ஸ்டோர் ஆகி நமக்கு மறக்கவே மறக்காது. அதே மாதிரி தான் ஸ்விம்மிங், மற்ற எந்த விதமான பயிற்சியா இருந்தாலும் சரி. ஆனா மேக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறது சிமான்டிக் மெமரியில ஸ்டோர் ஆகும். பிராக்டிஸ் பண்ணலன்னா மறந்துடும். இப்போ புரியுதா வித்தியாசம்? சோ திறமைய வளர்த்துக்க ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும். அதுக்கு ஃபெய்மேன் டெக்னிக் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சவர் ரிச்சர்ட் ஃபெய்மேன் அப்படின்னு 1965ல நோபல் பிரைஸ் வின் பண்ண ஒரு பிசிக்சிஸ்ட். இவரோட ஸ்பெஷல் என்னன்னா, எவ்வளவு கஷ்டமான விஷயத்துக்கும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாராம். அவர் எப்படி சிம்பிளிஃபை பண்ணாருன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபை த டாபிக். ஒரு நோட் புக் எடுத்து நம்ம எந்த விஷயத்த கத்துக்கணுமோ அதை பத்தி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதணுமா. நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம் மாதிரி பக்கத்துக்கு மார்க் இல்லாம எவ்வளவு சிம்பிளா எழுத முடியுமோ அவ்வளோ சிம்பிளா எழுதணுமா. செகண்ட் ஸ்டெப், டீச்சிங் டு அ கிட். அந்த விஷயத்த ஒரு கிட்டுக்கு டீச் பண்ணணும். கிட் எதுவும் கிடைக்கலையா, பரவாயில்ல, நம்மளே அந்த குழந்தையா மாறி நமக்கு நாமே டீச் பண்ணிக்கலாம். அந்த குழந்தையே நீங்க தான் சார் மூமெண்ட். தேர்ட் ஸ்டெப், ரிவ்யூ. செகண்ட் ஸ்டெப்போட அவுட்கம்மை ரிவ்யூ பண்ணணும். நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம், இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா ஸ்கோப் இருக்கா, ஏதாவது விட்டு போயிடுச்சா, ஓவராலா நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணணும். லாஸ்டா ஃபோர்த் ஸ்டெப், சிம்பிளிஃபை அண்ட் ரிஃபைன். தேர்ட் ஸ்டெப்போட ரிசல்ட்டை வச்சு நம்மளோட நோட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷனை இன்னும் சிம்பிள், பெட்டர் அண்ட் ஆர்கனைஸ்டா மாற்றணும். தேவைப்பட்டா ஸ்டெப் 2 and 3 ரிப்பீட் பண்ணலாம். கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கும் கைவசம் ஒரு பிரின்சிபல் இருக்கே, 1% ரூல். அதாவது நேத்தியோட இன்னைக்கு நம்ம 1% இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும். எப்படி மெஷர் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஒரு குத்து மதிப்பா மெஷர் பண்ணிக்கலாங்க. நேத்தியோட இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவா இருந்தாலும் அது நல்லது தானே. இப்படி இம்ப்ரூவ் ஆனா மேத்தமேட்டிக்கலி 1 இயர்ல குறைஞ்சது 37% growth இருக்குமா. திறமை இருந்தா மட்டும் போதுமா? அந்த திறமை மேல நம்பிக்கை வச்சு அந்த திறமைக்கு நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அதுதான் வாழ்க்கைன்னு வாழணும். சோ டெக்னிக் எதுவா இருந்தாலும் நம்ம பஞ்சவன் பாரிவெண்ணன் சொன்ன மாதிரி வெற்றிக்கு பின்னாடி போகாத, திறமைய வளர்த்துக்கோ, வெற்றி உன் பின்னால வரும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.